ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல ராமர் யாரு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மகாவிஷ்ணுவோட 6வது அவதாரம் தான் ராம அவதாரம். வைகுண்டத்துல மகாவிஷ்ணு திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு மனிதனா அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆதிசேஷனும் சங்கு சக்கரமும் மகாவிஷ்ணு கிட்ட நீங்க எவ்வளவோ அவதாரம் எடுத்திருக்கீங்க, ஏன் திடீர்னு ஒரு மனிதனா அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மகாவிஷ்ணு, நான் இதுவரைக்கும் எடுத்த அவதாரத்தெல்லாம் என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி தான் நான் வாழ்க்கையை நடத்தியிருக்கேன். ஆனால் முதல்ல இந்த ராம அவதாரத்தில் மட்டும்தான் நான் எந்த பவரும் யூஸ் பண்ணாமல் ஒரு மனிதனாக வாழ போகிறேன். எதுக்காக அப்படின்னா பல பேர் தர்மத்திலிருந்து தவறுறாங்க. அப்போ ஏன்னு கேள்வி கேட்டால் நான் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி தர்மத்தை கடைபிடிக்க முடியும்? கடவுளே இருந்தாலும் மனித பிறவி எடுத்து கஷ்டப்பட்டா தர்மத்திலிருந்து விலகிடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, நான் மனிதனாக பிறந்து எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவித்து அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் போது கூட ஒரு தடவை கூட தர்மத்திலிருந்து நான் தவறாமல் நான் தர்மத்தை கடைபிடிப்பேன், நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆதிசேஷனும் சங்கு சக்கரமும், நீங்க மனிதனா பிறந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறத பார்த்துட்டு நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனால உங்களோட நாங்களும் பிறக்கிறோம், நாங்களும் அவதாரம் எடுக்கிறோம், உங்களோட பிறந்து உங்களுக்கு பணிவிட செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராமர், சரி வாங்க எல்லாரும் பிறக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி மகாவிஷ்ணு ராமராகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் தங்கு சக்கரம் பரத சத்ருகனாகவும் அவதாரம் எடுக்கிறாங்க. மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே ராம அவதாரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தர்மத்திலிருந்து ஒரு துளி கூட நகராம வாழ்ந்தாரு ராமர். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்னடா இசிஜி கார்ட்ஸில் ஜோக்கர் கார்டில் ராமரை கொடுத்துருக்குறோமே அப்படின்னு சொல்லி. நம்ம அதுலேயே சொல்லியிருக்கோம், ஜோக்கர் இஸ் நாட் அ ஜீரோ, ஜோக்கர் இஸ் அ ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிளேயிங் கார்ட்ஸ் விளையாண்டவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் ஜோக்கர் வந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ராமர் வந்தா அவ்வளோ சந்தோஷங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் ஜோக்கர் கார்டில் ராமரை போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடும் போது ஜோக்கர் வந்துச்சுன்னா அவங்க கிட்டத்தட்ட ஜெயிச்ச மாதிரி தான். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம ராம நாமத்தை சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்றத கன்வே பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஜோக்கர் கார்ட்ஸில் ராமரையும் சீத்தையும் கொடுத்துருக்கோம். இதை வச்சே உங்களுக்கு புரியும் இசிஜி கார்ட்ஸில் ராமருக்கு ஏன் பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. ராமரை பற்றி இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸை பாருங்கள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.